வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட மந்த்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏன் இப்போதைக்கு மந்த்லி சார்ட் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அவ்வளோதான். இந்த 1 வீக் இருக்குது. 1 வீக் கிடையாது, ஒரு 4 டே மட்டும்தான். கடைசி ஃப்ரைடே வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஒரு 4 நாள் தான். ஸோ அதனால் வந்து மந்த்லிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ப்ளஸ் ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த சேனலோட சப்போர்ட்டை டச் பண்ணுறாங்களோ பையர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க, சேனலோட ரெசன்ஸ் டச் பண்ணுறாங்களோ அப்போ வந்து செல்லர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. இப்படி தான் வந்து மாறி மாறி 2024 இப்போது வரைக்கும் இந்த 2026 வரைக்குமே இப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டக்காகி நிற்கிது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அமௌண்ட்டு போடுறத வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ நிறைய எஸ்ஐபியெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து ஒரு வந்த எஸ்ஐபி வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கு. பெருசாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகலை, டிக்ரீஸும் அந்த அளவுக்கு வந்து ஆகலை. அப்படி இல்லைன்னா அவங்க லாஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. சரி, ஓகே, அது மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பிரச்சனை. சரி, ஓகே. ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த ஹை அண்ட் லோ நாம் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் வரைக்கும் போகுதா அல்லது வந்து மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் நகருதா அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹை லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மட்டும்தான் இது விஷயங்களாக வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது டைமுக்கு வந்து சேம் அந்த ஹை லோ வச்சு அந்த முடிவுக்கு வந்து நம்ம வந்து வரக்கூடாது. அதில் நல்லா தெளிவாக இருங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26,400 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,200 கூட வந்து வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பை ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2,100 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரீசெண்ட் லோவில் இருந்து 1,100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். 2,100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருக்குது. சரி, ஓகே. அப்போது இதை நாம் வந்து மார்க் பண்ணுறோம். இதை மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த ஒரு 24,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. சரி, ஓகே. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த 24,300 ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது போன மாதம், அதுக்கு முந்தின மாதம் 2 மாதமும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த மந்த் இன்னும் அந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகலை. ஆனால் இந்த வீக் வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். எதுக்காக இந்த புல் பேக் வேல்யூயை நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவை நமக்கு வந்து ஒரு இண்டிகேட் பண்ணும். அதாவது இந்த ஃபுல் லென்த்தில் ஆஃப் வந்து அதுக்கு மேலே வந்து மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஆஃபை நோக்கி மார்க்கெட் வந்து நகரும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து ரீசன்ட் லோ வந்து எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்து போயிடும். இது வந்து இந்த இடத்துல யார் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா ஒரு செல்லர்ஸ் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த புல் பேக் வேல்யூவை தாண்டி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பையர்ஸ் ஃபோர்ஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கீழே போனால் மட்டும்தான் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு செல்லர்ஸ் மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறவங்க நாம் வந்து கொண்டு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டீப்பாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சு சொன்னால் தான் வந்து இதெல்லாம் வந்து புரியும். வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். சரி, இப்போது ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி நியர்பை அந்த 24,300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போது ப்ரைஸ் வந்து அந்த 24,150 கிட்ட வந்து இருக்குது. ஒரு 150 பாயிண்ட் தான் வந்து கேப் இருக்குது. அப்போது இந்த வீக் நமக்கு வந்து இந்த மந்த்லி சார்ட்டில் நமக்கு வந்து இந்த 24,300க்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கணும்.
எதுக்காக ஹிண்ட்டு? மார்க்கெட் மேபி பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஹிண்ட் வந்து எந்த லெவல் வரைக்கும் வந்து அந்த சரி, அது வந்து ஒரு ஹிண்ட். அது எது வரைக்கும் வந்து போகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு இல்லையா, அது வரைக்கும் மார்க்கெட் நகரும். ஒரு பார்ட் ஆஃப் அனாலிசிஸ். ப்ளஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ராடேயில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா வந்து மாறி நிற்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்போ க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கிறது 24,150 கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ 24,300க்கு மேலே வந்து மார்க்கெட் நகர ஆரம்பிக்கும் போது மூவ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு கொடுக்குற மூவோட அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். அதே அந்த 24,300க்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த இண்டெக்ஸோட பிஹேவியர் உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். மந்த்லி சார்ட்டில் நமக்கு வந்து 24,300 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்க போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வீக்லியில் ஒரு ஹை அண்ட் லோ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து வீக்லியில் ஒரு ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா, வீக்லியில் ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,170 கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா 24,600 கிட்ட வந்து இருக்குது. இப்போ இந்த லெவலை நாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஒரு 22,400 பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த லோ கிட்ட இருந்து இங்கேருந்து கொண்டு வரலாம். அப்போ 2,400 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 1,200 பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். 1,200 பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரீசெண்ட் ஹை ரீசெண்ட் லோ இங்கே இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த புல் பேக் லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை ப்ளஸ் அந்த கேப்பை அப்படியே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நமக்கு வந்து தெரியுது. இப்போ ப்ரைஸ் எது வரைக்கும் மறுபடியும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 24,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள், அந்த பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த வீக்குன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 24,600 கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த புல் பேக் வேல்யூ கிட்ட வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து கீழே போகுமா, போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங்கை நோக்கி வந்து போகுது அப்படின்னா என்ன நடக்குது, அந்த லிக்விடிட்டிலாம் வந்து பண்ணணும் இல்லையா, அப்போது இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இப்படி போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி அந்த 23,300 வரைக்கும் வரான்னு சொல்லிட முடியாது. அதுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி போயிட்டு பிரேக் அவுட் கிடைக்காம ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹை லோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த இடத்துல இருக்கிற லோவை டச் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த ஹையை நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஹை நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அப்போ வந்து பாருங்கள் ஒரு 24,600 அப்போ ஹைன்னு கூட வச்சுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்கு இல்லையா, அதை நாம் வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வேல்யூ ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ கிட்ட ப்ரைஸ் வரும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஹை லோவுக்கும் நம்ம என்ன பண்ணணும், புல் பேக் லெவலில் நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரேடிங்க்கு உண்டான அந்த பொட்டென்ஷியல் மூவ் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங் மூவோட அந்த மூவை கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ட்ராடேயில் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிட்டு வரீங்க இல்லையா அந்த டைம் ஃப்ரேமை, இன்ட்ராடேயில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நியர்பை எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் 24,600 வரைக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 வரைக்கும் வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வீக்லியில் இருக்கிற அந்த லெவல். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குள்ளே உங்களோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஆனால் நம்ம பெரும்பான்மையாக நம்ம யாரும் வந்து பொசிஷன் வந்து எடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போதைக்கு வந்து சரியில்லை.
ஸோ அதனால் நானும் கூட சஜஷன் உங்களை வந்து பண்ணுறேன், தயவுசெய்து யாரும் பொசிஷனலாக வந்து ஆப்ஷன்ஸில் வந்து யாரும் ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து இப்போதைக்கு அந்த பொசிஷனலாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இல்லை. ஈவன் தோ நாம் கெஸ் பண்ணுற மாதிரி எல்லா மாதிரியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆனாலும் அந்த 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் போக மாட்டேங்குது. 1 -5 2 -3 அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியாது. கேப் டவுன் கேப் அப் அப்படிங்கிறது போகிறதுனால இந்த டைம் டிகே பிரச்சனைனால நம்மளால் வந்து ஆப்ஷனில் ப்ராஃபிட் பெருசாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது இந்த பொசிஷனல் ட்ரேட். அதனால் வந்து பொசிஷனலை தயவு செய்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் கொண்டு போகிறீங்க, அது வேறு விதமான விஷயம். ஆனால் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு, அதனால் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி சார்ட் இப்படி வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து முதல்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து மூவ் ஆகணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு உண்டான அந்த லெவலை பற்றி நான் வந்து பேசிகிட்ருக்கேன். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் தான். இப்போ நம்ம வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வரைகிறோம், நல்லது தான். ஆனால் வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ட்ரேட் நமக்கு வந்து கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா, ட்ரெண்ட் லைன்ஸ் ஏதாவது எங்கேயாவது வந்து குறுக்க முறுக்க ஓடுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். சம்மந்தமே இல்லாமல் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரியே நமக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம். அடடா மார்க்கெட் நல்லா வந்து ஒரு இது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நாம் வந்து நினைப்போம். இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருக்குது. அதே இடத்துல நமக்கு வந்து ஒரு என்னென்னு இருக்குது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 2 கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடேல நடக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் பிரிண்ட் ஆகுது. அடுத்து 2 கேண்டில் வந்து இவ்வளோ பெரிய பெரிய கேண்டிலாக வந்து ப்ளேஸ் ஆகுது. அஸ் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக, ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இந்த 2 கேண்டில் இப்படி நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்க? நாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த 2 கேண்டலுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு விசித்திரமாக வந்து நடந்திருக்கு இல்லையா? இது எதுக்காக நடந்திருக்குது? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து கவனிக்கலை அப்படின்னா நம்ம வெறும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாட்டியிருப்போம். இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம், ஆனால் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே போகலை, இந்த இடத்துல வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம மாட்டினோமா? இதுவே வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ட்ரு ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ப்ரீமியம் வந்து கரைய போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து இன்சூரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிடையாது, அதாவது ஆப்ஷன் கிடையாது. அது வந்து ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி கேஷ் மூலிமா நீங்கள் வந்து வாங்குறீங்க. அதனால் வந்து அது வந்து அதோட வேல்யூ வந்து பெருசாக வந்து குறைய போகிறது வந்து கிடையாது. அதுவும் குறையும், இருந்தாலும் அந்தளவுக்கு இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் லெவலுக்கு வந்து குறையாது. ஸோ அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்குறீங்க, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பொசிஷனல் வந்து அந்தளவுக்கு வந்து ஹோல்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ப்ளஸ் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டும் நாம் வந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகுதா, ட்ரெண்ட் லைன் ஏதாவது வந்து போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் எக்ஸாக்ட்லி ட்ரெண்ட் லைன் வந்து கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அணைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இது அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபைனலி ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வந்து க்ளோசிங் நடக்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். மார்க்கெட் எப்போ வந்து ப்ரைஸ் வந்து அந்த பாசானில் வந்து போகுது, கேப் அப்பில் வந்து போகுது அப்படின்னா அதை வந்து ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராப்பாக வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய தடவை நான் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து ஒரு கேப் அப்பில் போயிடுச்சு. அதாவது நமக்கு வந்து எக்ஸ்பைரி நடந்துச்சு இல்லையா, அது உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, வியாழக்கிழமை போட்டிருந்தேன். இது வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வந்து தெரியல. எக்ஸ்பைரி அன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் வந்து
இது அந்தளவுக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போயே ஆகணும். அப்படி போகலை அப்படின்னா மறுபடியும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா வீக்லி லெவலில் மறுபடியும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்போது ஒரு 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வரலாம். அப்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 24,150 கிட்ட இருக்குது. ஒரு 150 இந்த பக்கம் வந்து ஒரு 650 அப்படின்னா ஒரு 350 கிட்டத்தட்ட ஒரே வந்து 500-400 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனு இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் ட்ரெண்டில் ரெண்டுமே மீட் ஆகிற ஏரியான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 23,360. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ டவுன் சைடில் வீக்லி லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகலை அப்படின்னா 26,600 23,650 23,360 இந்த ரேஞ்சஸ் வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இந்த ரெசன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து பாருங்கள், ரெட் கலரில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து மார்ச் பண்ணுங்கள். ப்ளூ கலர் வந்து இப்போதைக்கு வந்து பார்க்காதீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லைனை டச் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, அப்பயே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ரெண்டாவது நாள் என்ன நடந்திருந்தது, அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி வியாழக்கிழமை சென்செக்ஸோடது. அந்த இடத்துல என்ன நமக்கு வந்து நடந்திருந்தது, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போன மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருந்தது. லாஸ்ட் க்ளோசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடந்து 5 மினிட் சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் எக்ஸாக்ட்லி அதாவது டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து ஃபேக் மூமெண்டமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரி அன்றைக்கி இப்படி வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்த நாள் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ளூ லைனுக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, செகண்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, தேர்ட் டச் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த ப்ளூ லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரெசன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இப்போ ஒரு 24,200 அப்படிங்கிற ரேஞ்சை நமக்கு வந்து உடச்சாகணும் டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். இப்போ ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,800 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போது இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட மூவ் எங்கே வரைக்கும் எந்த இடத்துலேருந்து இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 24,200 அதை பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா 23,800 வரைக்கும் வந்து திரும்பிட்டுருக்கும். இதுதான் இந்த வீக்கோட லெவலாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து மேலே போகும். அப்போது நமக்கு வீக்லி லெவல்லேருந்து டெய்லி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ப்ரெசைஸாக இன்னொரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிது, அதாவது வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கிது. 24,200 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 இன்னொரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. அப்போது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது இதுக்குள்ளே நாம் வந்து கொண்டு வந்துடணும். ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஃபர்தராக ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து அதையும் நம்ம வந்து பார்த்து வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து அந்த செல்லிங் எங்கே ட்ரிகர் ஆகுறது, பையிங் வந்து எங்கே ட்ரிகர் ஆகுறது அப்படிங்கிறத வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். இதில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுவே நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த இடத்துல பையிங் எங்கே ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,300 23,000 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி செல்லிங் எங்கே ட்ரிகர் ஆகிருக்கு 24,400 24,600 வரைக்கும் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வந்து வந்துருச்சு டெய்லி டைம் ஃப்ரேமில். அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது, போயிட்டே இருக்குது அப்படின்னா எது வரைக்கும் போகும், 24,400 24,600 வரைக்கும் வந்து மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் படி.
ஏன்னா ஒரு செல்லர் வந்து இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல மேலே ப்ரைஸை கொண்டு வந்து செல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து 5 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா, அதே இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு 40 ரூபா லாபம் கிடைக்கும், 50 ரூபா லாபம் கிடைக்கும், 100 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல விற்பாரா இல்லை இந்த இடத்துல கொண்டு வந்து விற்பாரா சொல்லுங்கள். சரி, ஒரு கார் வந்து விற்கணும். ஒரு பையர் வந்து இப்போ சொந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையர் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து கேட்குறாரு. அதுவே வந்து பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா நான் 2 லட்சத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த கார் ஓனர் வந்து 1 லட்சத்துக்கு விற்பாரா இல்லை 2 லட்சத்துக்கு விற்பாரா? இன்னும் கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் வந்து விற்கிறது தான் ட்ரை பண்ணுவார். அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவங்களோட ஃபோக்கஸ் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 24,400 24,600 வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்ச் இழுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இழுத்துட்டு வந்து போகலாம். அப்படி இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வால்யூம் இருக்குது இல்லையா, அந்த வால்யூமை வந்து கேதர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த வீக் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறி நிற்கிது மேக்ஸிமம் இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா. அல்லது வந்து இமீடியட் லோ அப்படிங்கிறது இமீடியட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து 2 விதமான ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு, 23,800 23,600. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,200 இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து. ஸோ இதை உடச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24,400 24,600 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நகரப்போகுது. 1 ஹவர் சார்ட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த வீக் ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப என்ன சொல்கிறது, மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து வெறும் 4 நாள் தான் இந்த வீக் வந்து இருக்க போகுது. ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்னா 24,200 அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 23,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்க போகுது. இந்த வீக் பெருசாக எங்கேயுமே மூவ் ஆகலை, பிரேக் அவுட் கிடைக்கல, பிரேக் டவுன் கிடைக்கல அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும். அதில் எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரப்போகுது அல்லது வந்து வந்துடுச்சு, எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து டேர்ன் ஆக போகுது அப்படின்னா இந்த 24,200க்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது நம்மளை மேலே கொண்டு போகிறாங்க, நம்மளோட ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா 24,200க்கு அடுத்தது 24,400 24,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரலாம். அட் த சேம் டைம் இந்த 23,800 உடைச்சாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 23,600லேருந்து ஒரு 23,500 இந்த ரேஞ்ச் வந்து அடுத்த கட்ட சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட்னா 24,200 23,800 இது ரேஞ்ச் பவுண்ட். ஸோ இந்த 24,200 உடைச்சாங்க அப்படின்னா ஃபர்தராக இன்னும் ஒரு 200 பாயிண்ட், இந்த பக்கம் ஒரு 200 பாயிண்ட், அப்போ ஒரு 400 பாயிண்ட் பக்கம் மேலே ஏறும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த லோ கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 23,600 23,500 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அப்போ இந்த வீக்கோட மேக்ஸிமம் ரேஞ்ச், மேக்ஸிமம் அப்சைடு, மேக்ஸிமம் டவுன் சைடு அப்படின்னா 24,600 மேக்ஸிமம் அப்சைடு, மேக்ஸிமம் டவுன் சைடு வந்து 23,500 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.